உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஃபிட்னஸ்னு சொல்லக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கீங்க. நோ மேட்டர் வாட் வெதர் இது ஏன் இப்படி பண்ணுறேன் ஏன் இப்படி பண்ணுறேன்னு யார் கேட்டாலும் யூ டோன்ட் பாதர் அபவுட் இட். கவலைப்பட்டதே கிடையாது. நான் ஆக்சுவலி சொல்லக்கூடாது, ஆள் பேர் சொல்ல நான் விரும்பல. ரொம்ப பெரிய மகான் கிரிக்கெட்டர் தான். அவங்கள நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மேட்ச் விளையாடும் போது கமெண்ட்ரி கொடுப்பாங்க. கமெண்ட்ரி கொடுக்கும்போது அவங்களோட அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் பார்த்துருக்கேன் அந்த க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் வளர அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கமெண்ட்ரி ஸ்டிண்ட் முடிஞ்சோடனே போய் தூங்கிடுவாங்க. உங்களுக்கு புரியுது? அப்போ நீங்கள் நீயா நடத்துறீங்க, நடத்தி ஒரு ஷாட் முடிஞ்ச டேக் ஓகே பிரேக் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் போய் தூங்கிட்டு திருப்பி வேறு யாரோ ஒரு 10 நிமிஷம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சீனில் வந்து நீங்கள் நடத்தினா எப்படி இருக்கும்? டிஸ்கனெக்ட் இருக்கும். என்ன நடந்ததுன்னு தெரியாது. தூங்கிட்டு வந்து நம்மளை பற்றி ஒரு கருத்து வைப்பாங்க. ஆனால் அதில் என்ன பியூட்டினா, அவங்க வைக்கிற கருத்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக போகும். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இவர் சொல்கிறது வந்து அவரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இது வந்து ஏன் எப்படி சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்மளை பிடிக்கலையா அப்படின்னு யோசிக்க தோணும். சரி ஓகே, அவருக்கு நம்மளை பிடிக்கலைங்கிறத நம்ம போக வேணாம். அது வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட வெறுப்பு. அதுக்குள்ளே நான் போக மாட்டேன். அப்புறம் படித்த உடனே என்ன எழுதியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிப்பேன். இதில் எனக்கு புரியுதான்னு யோசிப்பேன். புரியலைன்னா அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்பேன். அப்படி அவங்க கேள்விக்கு பதில் சொல்லி எனக்கு எதாவது கிடச்சிச்சின்னா கிரேட். ஆனால் இல்லை, இவர் தூங்கி எழுந்து வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா கண்டுக்காமல் நான் பாட்டி என் வாழ்க்கையில் போயிடுவேன்.